சென்னை அண்ணா அறிவாலயத்தில் தாராபுரம், காங்கேயம் தொகுதி திமுக நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை செய்து வருகிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஜெபர்சன். முழு விவரங்கள் என்ன? உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் நிர்வாகிகளை தனித்தனியாக சந்தித்து குறைகளை கேட்பதோடு அவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். அதன் அடிப்படையில இன்று தாராபுரம் மற்றும் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை சந்தித்திருக்கிறார். குறிப்பாக தொகுதிக்கு 8 பேர் வீதம் இன்று வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்றிய கழக நிர்வாகிகள், அதுபோல நகர கழக நிர்வாகிகள் என அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவருமாக தனித்தனியாக அவர்களிடம் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவர் விவாதித்து அதற்கான தீர்வுகளையும் உடனடியாக எட்டுவதாக தொடர்ந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்று 46 நாட்கள்ல 105 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளை முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக SIR தொடர்பான பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகிறது, வாக்குச்சாவடி, உன் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி என்ற தலைப்பில் நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தையும் எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பது தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. மேலும் இந்த விவாதத்தின் போது நிர்வாகிகள் யாரேனும் மீது புகார்கள் அளிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக விசாரித்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என பல்வேறு விஷயங்கள் இந்த உடன்பிறப்பே வா நிகழ்ச்சி மூலமாக நடைபெற்று வருகிறது. 100க்கும் மேற்பட்ட தொகுதி நிர்வாகிகளை அறிவாலயத்தில் முதலமைச்சர் நேரடியாக சந்தித்தது அந்த கட்சியினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் மேலும் தொடர்ச்சியாக 234 சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளையும் இது போன்று சந்திக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.